ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பரணி கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம தோட்டத்தில் பறித்த நல்ல மாங்காய் கொஞ்சம் கிடச்சிச்சு. அந்த மாங்காய் வச்சு நாங்கள் எப்படி மாங்காய் சட்னி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மாங்காய் நல்லா கழுவி தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்வோம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பேஸ்ட், தாளிக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், சீனி இதெல்லாம் எடுத்துக்கொள்வோம். பிறகு எண்ணெய் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மாங்காய் சட்னிக்கு கொஞ்சம் கடுகு தூக்கலாக போடணும். கடுகு கொஞ்சம் தெரியணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அப்போ. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பட்டை கொச்சிக்காய், அதாவது காஞ்ச கொச்சிக்காவை கிள்ளி போடுவோம். அது தனி டேஸ்ட் வரும். கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டு சேர்த்துக்கணும். திரும்ப மாங்காவை அதில் கொட்டி நல்லா வதங்கும். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, எடுத்து வச்ச உப்பு கிண்டி கொள்வோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நாங்கள் சேர்க்க வேண்டிய மஞ்சள், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நிறமும் வாசமும் வர்றதுக்கு நல்லா கிண்டி கொள்வோம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே வதங்கி சீனியை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இப்போ நல்லா ஒரு டேஸ்ட்டாக மாங்காய் சட்னி ரெடி ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு.